அமித்ஷா கையில் ஒப்படைத்த விஜய் 2 லட்சம் கோடி முறைகேடு. கூண்டோடு சிக்கிய திமுக. தென் மாநில முதல்வர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் நடைபெற்றுள்ளது. இதில் முதல்வர் விஜய் உட்பட தென் மாநில முதல்வர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த மாநாட்டிற்கு இடையில் இரவு அமித்ஷா முதல்வர் விஜய் இருவருக்கும் இடையிலான தனியாக சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பு குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக முதல்வர் விஜய் சந்திப்பதற்கு முன்பு சட்டசபையில் பேசுகையில் 3 முக்கிய துறை குறித்து கடந்த திமுக ஆட்சியில் நடந்த முறைகேடு தொடர்பாக என்னுடைய டேபிளுக்கு வந்திருக்கிறது. அதை வெளியிட வைத்து விடாதீர்கள். ஆனால் எப்படி வெளியே வருமோ அப்போது வரும் என்று ஒட்டுமொத்த திமுகவினரையும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் சட்டசபையில் பேசியிருந்தார் முதல்வர் விஜய். இந்த நிலையில் தற்போது அந்த மொத்த ஃபைலும் அமித்ஷாவிடம் விஜய் ஒப்படைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆபரேஷன் கடந்த மே மாதம் டெல்லி சென்ற முதல்வர் விஜய் பிரதமர் மோடி சந்திப்பு இடையில் பிரதமர் மோடி தரப்பில் சில விஷயங்கள் முதல்வர் விஜயிடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது, கடந்த திமுக ஆட்சியில் நடந்த முறைகேடு தொடர்பாக அனைத்து துறைகளிலிருந்தும் ஆதாரங்களை திரட்டி வழக்கு பதிவு செய்யுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்பதுதான் பிரதமர் மோடி தரப்பிலிருந்து விஜய்க்கு சென்ற உத்தரவு. இதனைத் தொடர்ந்து கொள்கை எதிரியான திமுகவை அடியோடு காலி செய்ய வேண்டும் என்பது பாஜகவின் ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. மேலும் திமுகவை தமிழகத்தில் இருந்த இடம் தெரியாமல் துடைத்து எறிய வேண்டும் என்பதுதான் முதல்வர் விஜயின் நோக்கமும் கூட என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது நடந்து வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் பேசிய அமைச்சர் புஷி ஆனந்த், தற்பொழுது புதியதாக விடப்பட்ட டெண்டர்களில் கடந்த ஆட்சியை விட தற்பொழுது 20 இருந்து 36% குறைவான தொகைக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது என்று பேசியிருக்கிறார். அந்த வகையில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறைக்கு மட்டுமே வருடத்திற்கு சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் வரை டெண்டர் விடப்படும் என்றும், அந்த வகையில் 20% வரை இதில் முறைகேடு நடந்திருக்கலாம் என்றும், அப்படியானால் வருடத்திற்கு சுமார் 40,000 கோடி என்றால் கடந்த திமுக ஆட்சியில் 5 வருடத்தில் குறைந்தது 2 லட்சம் கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இந்த முறைகேடு தொகையெல்லாம் எங்கே சென்றது என்பதுதான் தற்பொழுது கேள்வியாக உள்ளது. இந்த நிலையில் சட்டசபை கூட்டத்தொடர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மறுபக்கம் அமித்ஷா மற்றும் விஜய் உடனான சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்க, இதற்கு இடையே லஞ்ச ஒழிப்புத்துறை செந்தில் பாலாஜி தொடர்பான இடம் உட்பட சுமார் 60 இடங்களில் ரெய்டு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் தாவேக ஆட்சிக்கு வந்த பின்பு முன்னாள் திமுக அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய ஆயத்தமாகி வருகிறது தாவேக அரசு. அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் குறைந்தது 3 கைது செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது.